ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு கூட்டு கிரகங்களும் ராகுவும். ராகு ஒரு அற்புதமான கிரகம். தன்னோடு சேர்ந்த கிரகங்கள், தன்னை பார்த்த கிரகங்கள், இணைந்த கிரகங்கள், இடம் கொடுத்த கிரகத்திற்கு இடம் கொடுத்த கிரகங்கள் என அற்புதமாக அந்த ராகு பலன் கொடுக்கும். நல்ல பலனோ தீய பலனோ அதை பல மடங்கு பெருக்கும் அந்த ராகு. மல்டிபிள் பிளானட் அப்படின்னு சொல்றதுங்க. இப்ப கூட்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது சுபத்துவமாக இருந்தால் அந்த ராகு அந்த யோகமான கிரகங்களை காட்டிலும் பல மடங்கு நன்மைகள் தந்துவிட்டு போகும். அந்த ராகு தசையே போதுமானதாக இருக்கும். அதிலே எல்லாமே சேர்ந்துடும். அப்படிப்பட்ட கிரகங்களை தான் வளர்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க, பார்த்து பயன்பெறுங்கள். எனது அருமை ஆசான் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும தேதிப்படிதான், கோட்பாடின்படிதான் ஜாதகமே பார்க்கணுங்க. கோல்சாரமானாலும் தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் என்னிடம் அப்பாயின்மெண்ட் பெறுவதற்கு இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்க. ஆன்லைன் முறையில் சிறப்பாக பலன் பார்க்கலாம், நேரிலே வரலாங்க. ஜாதகம் திருக்கணிதப்படி எழுதி தரப்படும். திருக்கணிதம் தான் கரெக்டாக இருக்குங்க. நான் பலன் பார்க்கறது திருக்கணிதம் தாங்க. இப்போ கான்செப்ட்ல போவோங்க. கூட்டு கிரகங்கள் ராகுங்க. ராகு நல்ல கிரகங்களோடு சேர்ந்திருந்தால், அதாவது லக்கணத்துக்கு யோகர்களோட சேர்ந்திருந்தாலும் சரி, இயற்கை சுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, சுபக்கிரகத்தோட தொடர்பு இருக்கணுங்க. செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது. இப்ப குருவும் ராகும் இங்க சேர்ந்திருக்காங்க. எந்த லக்கணம்? இப்ப மேச லக்கணத்தை போட்டிருக்காங்க. மேச லக்கணத்துல பாருங்களேன், செவ்வாய் இருக்காரு, பலமானவர். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால. சூரியன் இருக்குங்க, 5ஆம் அதிபதி யோகம், 4ஆம் அதிபதி யோகம். தாயார்னால ஒரு சிறந்த யோகங்கள் கிடைக்கும், தாயாரின் சொத்துக்கள் இந்த மாதிரி அமைப்புலாம் கிடைக்கும். கேது அங்கே இருக்காரு, பல மடங்கு பெருக்குவார். குரு ராகுவோட தனிச்சு இருக்கும் பொழுது குரு தசையும் வேலை செய்யும், ராகு தசையும் வேலை செய்யுங்க. நேர பார்க்கும் பொழுது குரு ராகுவோட சேர்ந்தாலும் பாதி தோஷம் தான். இது ஒரு நுட்பம். பரிவர்த்தனை அடைஞ்சிச்சு பாருங்க, குருவும் சுக்கரனும். அப்ப குரு இங்க போயிடுவாரு. போகும்பொழுது இந்த தோஷமும் அகலும். அற்புதமான ராகு தசை அற்புதமா பலன் கொடுக்கும், குரு தசையும் அற்புதமா பலன் கொடுக்குங்க. இந்த சூரியனும் 5ஆம் அதிபதி, செவ்வாய் லக்னாதிபதி 8க்கு 6ல மறைஞ்சா இருக்காரு. 8ஆம் ஆதிபத்தியம் இங்க செயல்படாது. புலன் இருப்பது வேலை. சுக்கிரன் வேலையை பார்க்கிறாரு. வேலை அமைப்புல, வேலை சார்ந்த விஷயங்கள்ல, தாய்மாமனுடைய அனுசரணையில இந்த ராகு தசை நல்ல வேலை செய்யும். நல்ல யோகமான ஜாதகம். அப்ப இந்த ராகு சுபத்துவம், செவ்வாய் நேர பார்க்கிறாரு அப்படிலாம் இங்க ஈடுபடாதுங்க. குரு பார்வை இருக்கும்போது இது நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கும். லக்னத்துல தலைமை பண்பு இவருக்கு இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ராகு இங்க செயல்படுங்க. இப்படித்தான் இருக்கணும். அப்ப ராகு இந்த கிரகங்களுடைய யோகம், 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி யோகம் இருக்கு, இதையெல்லாம் பல மடங்கு பெருசாக்கும் இந்த ராகு. மல்டிபிள் பிளானட் சொல்லுங்க. உங்க ஜாதகத்துல ராகு தசை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை போட்ட கட்டண முறையில தெளிவாக கிரக விளக்கத்தோடு நீங்க பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். அடுத்த ஒரு நுட்பமான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.